மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டி கிராமத்தில் தாவீது நவமணி தம்பதிக்கு 1932ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி 4வது மகனாக பிறந்தவர் தா. பாண்டியன். அவரது பெற்றோர் பள்ளி ஆசிரியர்கள். சிறு வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய தாப்பா பேச்சுப் போட்டியில் ஆர்வமாக பங்கேற்று பரிசுகளை வென்றார். அழகப்பா கல்லூரியில் இன்டர்மீடியட் சேர்ந்தபோதே கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் இணைந்தார். அதே கல்லூரியில் ஆங்கில ஆசிரியராகச் சேர்ந்த தாப்பா கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்க பணிகளில் தீவிரம் காட்டினார். இது கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரியவர பணியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியில் முழு நேரமாக இயங்கத் தொடங்கினார் தா. பாண்டியன். ஜாய்சி என்பவருக்கு கரம் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைந்த தா. பாண்டியனுக்கு டேவிட் ஜவஹர் என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். பள்ளி ஆசிரியையாக பணியாற்றிய ஜாய்சி அனுப்பிய பணத்திலேயே சென்னையில் தங்கி கம்யூனிஸ்ட் இயக்க பணிகளில் ஈடுபட்டார் தாப்பா. ஒரு கட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தாப்பா தோழர் டாங்கே, கல்யாண சுந்தரம் போன்றவர்களோடு இணைந்து ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினார். 1983 முதல் 2000ஆம் ஆண்டு வரையில் அந்த கட்சியின் மாநில செயலாளராக இருந்தார் தா. பாண்டியன். சட்டமன்றத்திற்கு 6 முறை, நாடாளுமன்றத்திற்கு 3 முறை போட்டியிட்டுள்ளார். 1989 மற்றும் 1991 பொதுத் தேர்தல்களில் வடசென்னை மக்களவை தொகுதியில் கை சின்னத்தில் போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்றவர் தா. பாண்டியன். 2000ஆம் ஆண்டில் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்துவிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மீண்டும் இணைந்தார். 2005இல் கட்சியின் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தா. பாண்டியன் தொடர்ந்து 3 முறை 10 ஆண்டுகள் அந்த பதவியில் திறம்பட செயலாற்றியவர். சிறந்த மொழிபெயர்ப்பாளரான தா. பாண்டியன் இந்திரா காந்தி தொடங்கி ராஜீவ்காந்தி வரையில் பலரது மேடைப் பேச்சுக்களை நேரடியாக மொழிபெயர்த்திருக்கிறார். 1991 மே 21இல் குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டபோது அவருக்கு பின்னால் இருந்த தாப்பாவும் தூக்கி வீசப்பட்டார். பத்திரிகையில் வெளியான இறந்த 19 பேர் பட்டியலில் தாப்பாவின் பெயரும் இடம்பெற்றது. சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் பிழைத்தார். 1962இல் ஜனசக்தியில் எழுத ஆரம்பித்தவர் கடைசி வரை எழுதிக்கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். மதுரை வண்டியூரில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் பேசிய தா. பாண்டியன், தமிழ்ச் சமூகத்தை சாகும் வரை தட்டி எழுப்புவேன் என்றும் எந்த கொம்பனாலும் தம்மை அடக்க முடியாதென்றும் தன் வழக்கமான ஆவேசத்துடன் குறிப்பிட்டார். தமிழ் மண்ணை அடிமையாக்க விடமாட்டோம் என்றும் தமிழகத்தில் வகுப்புவாதத்தை காலூன்ற விடாமல் முற்றாக முறியடிப்போம் என்றும் அவர் சூளுரைத்தார். போர் முழக்கத்தோடு திரும்புவோம். வகுப்புவாதத்தை இந்த மண்ணில் பாஜகவை முற்றாக முறியடிப்போம், கால் மிதிக்க விட மாட்டோம் என்ற சூளுரையோடு எளிமைக்கு பெயர் போன தா. பாண்டியன் உடல்நலக் குறைவுக்கு எப்போதும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார். மனைவி எனும் மகத்தான துணையை பெற்ற தாப்பா 2010இல் அவரை இழந்தபோது துடித்துப் போனார். ஜனசக்தி ஆசிரியராக 16 ஆண்டு காலம் இருந்த தா. பாண்டியன் 8 நூல்கள், 6 மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதியிருக்கிறார். துணிச்சலுக்கு பெயர் போன தா. பாண்டியன் கட்சி நடவடிக்கைகளை கூட விமர்சிக்க தயங்காதவர். கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாவுக்கு சிலை வைத்தபோது அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் தாப்பா. தந்தை பெரியாரை புகழ்ந்தவர், அண்ணாவை வியந்தவர். இயக்கமே பெரிது என்று உறுதியாகச் சொல்லும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தனிநபர்களுக்கும் வரலாற்றில் இடமுண்டு என்று வாதிட்டு தடம் பதித்தவர் தா. பாண்டியன். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார்,
ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.